ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வெல்சம். இன்றைக்கி நாங்கள் ஜோஹோபாரில் இருக்கிற தண்டாயுதபாணி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி முருகரோட திருக்கல்யாணம் நடக்க போது இந்த வீடியோவில் முருகரோட திருக்கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம். மண்டபம் புதுசாக கட்டியிருக்காங்க. அலங்காரம்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக திருச்செந்தூர் கோயிலிருந்து பண்டிதர்கள் வந்திருக்காங்க. இதே மாதிரி திருக்கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கிறதும் நேராக பார்க்குறதுலையும் நம்மளுக்கு கல்யாண தடைகள் நீங்கும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். हरन्त्यस्मै प्रजापतिम् ऐनमप्रदिक्ष्याधं गच्छति जयेवं भेद ॐ दशानां पूर्वेषा மாங்கல்யதாரண பூஜை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே கும்ப பூஜைகளும் ஹோமங்களும் கல்யாணத்திற்கு உண்ட பாணிகிரகண ஹோமங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கோத்திர பிரபலமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்மகனை மகாவிஷ்ணுவாகவும் அந்த பெண்ணை மகாலட்சுமியாகவும் பாவித்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கிறோம். தானத்துக்காகவே வளர்க்கப்பட்டதுதான் பெண் குழந்தை. அதனால்தான் தானத்தில் உயர்வான தானம் கன்னியாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சதுனால என்ன பலன்? ஏகவசம் சிதைக்குள்ளே சததம் முத்ததையும் நம்மளுடைய 21 தலைமுறை அதனால் ஒரு கன்னியாதானம் செய்ததனாலே அப்பா வழியில 10 தலைமுறையும் இப்போது வஸ்திர சமர்ப்பணமும் கன்னியாதானத்துக்குரிய தாரைவாக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. பொதுவாக நம்மளுடைய கல்யாணத்திலே திருமணம் என்றாலே அதிலே பட்டு புடவைகள் பட்ட வைராக்கங்கள் எல்லாம் கட்டப்படும். அதிலே முருகனுக்கு உரிய இந்த வஸ்திரங்கள் பாருங்கள். நம்மளுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் பக்தர்களுடைய பக்தியின் ஆலோசகராக விளங்கக்கூடிய டாக்டர் இசக்கிமுத்து ஜோதிடர் ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டிலே நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கரையோடு வஸ்திரங்கள் முருகபெருமானுக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தெய்வத்துக்கு செய்யும் போது உயர்வான முறையில் செய்யணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது கொண்டு வந்தது ஏற்பாடு பண்ணதுன்னா காரணம் உங்க எல்லாருடைய பக்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ என் கல்யாணத்துல கூட இவ்வளவு பெரிய அகலத்தில மாமனார் கொடுக்கல, அவங்க லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க, பரவாயில்ல. ஆனாலும் முருகன் கடவுளுக்கு இவ்வளவு ஒரு உயர்வான ஒரு தர்மத்தை செய்திருக்கிறார்கள். தர்மத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பசு தர்மம், இன்னொன்று பதி தர்மம், இன்னொன்று சிவ தர்மம். தர்மத்தை செய்யும் போது பல தடைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி தான் அந்த தர்மத்தை செய்யணும். கண்ணால அவர் தரிசித்து காதால அவருடைய மந்திரத்தை கேட்டு வாயால முருகான்னு சொல்லி ஊன் முருக உயிர் முருக மனம் முருக முருகா முருகான்னு சொல்லியாச்சுன்னா எப்பேற்பட்ட இடத்துல எப்பேற்பட்ட சங்கடத்துல நம்ம இருந்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் அவர்கிட்ட விட்டாச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார். நம்ம மேல உட்கார்ந்துப்பார், நம்ம மடியில உட்கார்ந்துப்பார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக நம்ம கண்டபாணி சுவாமி இங்கே கல்யாண மூர்த்தியாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இப்போது வஸ்திர சமர்ப்பணமானது செய்யப்படுகிறது. ஓம் வருணோ தர்மபதீனாம் ஏக தேவ சர்வம் பவதி சவிதாத்வா சுபாணாம் சுபகாணி அஸ்தங்கிரண்ணாதி பிரசோஹோத்தே ஏலே வாலே வசுவஸ்தேத்யாஹ யதா யதேவேதே மஹதே க்ஷத்ராய மஹதாதிபத்யாய மஹதே ஞானராஜ்யாயேத்யாஹ ஆசிஷமே வைதாமாசாஸ்தே ஏஷவோ வரதாராஜாசோ ஓஸ்மானுக்ராம் மனாநாமுன்னாரேத்யாஹ தஸ்மாத் சோமராஜானோ பிராமணாஹ பிரதித்திர்நாம ராஜ்யவதாயீத்யாஹ ராஜ்யமேவாஸ்மின் பிரதிததாதி. ஓம் சுமங்கலி வியம் மதோரிமாம் சமேத சௌபாக்யமஸ்தே ரத்தாயாதாஸ்தம் யுவேத்ரா இமாம் கவிஞுவி அசுபத்ராம் சுராம் தசாஹஸ்ய புத்ராணாதே பரிமேகா தசங்கிரதி ரோஜனோ ரோஜமான சுனிமில பவான கல்யாணா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 धरणे विभूषितां तास्यामि विष्णवेदुभ्यं ब्रह्मलोकजिगीर्षया प्रपञ्चोत्पत्तिं दास्यामि। வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உங்களுடைய சத்தம் இன்னும் நல்ல விண்ணுலகத்துல போய் முட்டணும். வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தூர் ஆண்டவனுக்கு, தண்டாயுதபாணி சுவாமிக்கு, வள்ளி மணவாளனுக்கு, வேலகுந்தரி மணவாளனுக்கு. இப்போ மாங்கல்ய தாரணம் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் கண்ணால அவரை தரிசித்து காதால அவர் மந்திரத்தை கேட்டு வாயால முருகா முருகான்னு சொல்லி அவரை வணங்கி 16 செல்வங்களோடு பெருவாழி வாழணும். அபிராமி பற்ற அபிராமி என்றால சொல்லியிருக்காரு. கலையாத கல்வியும், நல்ல கல்வி கிடைக்கணும், குறையாத வயதும், எப்போதும் நல்ல ஏனமும், மனசை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கணும். அன்பு அகலாத மனைவியும் கணவனும், எப்போதும் மனைவியும் கணவனும் அன்போடு இருக்கணும். அதே போல அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பா நடக்கும். அப்போ கலையாத அன்பு அகலாத மனைவியும் கணவனும், தவறாத சந்தானமும், நல்ல குழந்தை தீர்க்காயசோடு இருக்கணும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், நம்மளுடைய கீர்த்தியும் நம்மளுடைய புகழும் இன்னைக்கு மேல போயிட்டே இருக்கணும். தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும். ஒரு சொல் ஒரு வில்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லு சொல்லணும்னா அந்த சொல்லுக்கு அவ்வளவு உயிர் இருக்கு. அப்ப மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும். தர்மம் செய்யும் போது நிறைய தடைகள் வரும், அதை தாண்டி தான் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஊழ்வினை தீரும். அப்போ தொலையாத நிதியமும். தொலையாத நிதியம்னா என்ன? நிறைய சம்பாதிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுக்க கூடாது. நிறைய டாக்டர் தான் தப்பா நினைக்காங்க, பொதுவா சொல்றேன். அப்போ நம்ம தொலையாத நிதியமும், கோணாத கோளும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கும். முருகன் கிட்ட வந்தாச்சுன்னா இந்த 16 செல்வங்களும் கிடைச்சிடும். நன்றி தெரிவிக்க வராங்க திருச்செந்தூருக்கு. திருச்சிநிலைவாயின்னு அங்க தேவர்கள்லாம் மரமா ஆயிட்டாங்க. தலவிருட்சம் பன்னீர் மரம். அந்த பன்னீர் இலையில திருச்செந்தூர்ல திருநீர் கொடுப்பாங்க, விபூதி. அது எல்லா விதமான பெல்லி சூன்யம், ஆபிதாரம், கந்திருட்டி, இப்படி எல்லா தோஷத்தையும் விளக்கக்கூடியது. அந்த பன்னீர் இலையில 12 நோஸ் இருக்கும், 12 நரம்பு இருக்கும். முருகனுடைய 12 கை, 12 கையால அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் முருகன் கடவுள். முருகனுடைய கண் அழகு, அவருடைய மூக்கு அழகு, அவருடைய தோல் அழகு, அழகு அழகு அழகு. முழுதும் அழகிய குமரன்.
அவரை வணங்க அந்த அழகு புகழ் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். 2000 பாணியை கும்பிட. அப்போ அந்த திருச்செந்தூர்லேருந்து வந்த அந்த திருச்செந்தூர் ஸ்தானிகம் என்னுடைய மூத்த சகோதரர் இந்த விழாவினுடைய கும்பாவி அவர்கள் கையால உங்களுக்கு திருச்செந்தூர் இலகுபூதி கொடுக்க போறாங்க. இந்த ஒரு இலகுபூதி கிடைச்சிடாதான்னு தான் நம்ம ஊர்ல 5 லட்சம் பேர் நீ உட்கார்ந்துருக்காங்க. சாயங்காலம் பேசும்போது தகவல், நாளை பௌர்ணமிக்கு முந்தின நாள் நீங்க யூடியூப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மழையில நம்மளுடைய சங்கடங்கள் தீர்ந்துராதா, என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா உட்காந்துருக்காங்க. ஆனா முருகர் என்ன பண்ணார்? அதெல்லாம் மலேசியாவுக்கு நானே ஜோகர் பாருக்கு வந்து 2000 பாணி சுவாமியா அங்க உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு நான் கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு பிரசாதத்தை கொண்டு கொடுக்க போறாங்க. அதனால அந்த பிரசாதத்தை எல்லாரும் வந்து பொறுமையா வந்து வாங்கிட்டு போகணும். நித்தியம் சாப்பிடுறோம், தூங்குறோம், சினிமாக்கு போறோம், 3 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்காடுறோம். நம்ம பிள்ளைகளே கத்தினா கூட சும்மா கேட்டா சொல்றோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் கிடைக்காதுங்க. நாளைக்கு காலையில நாளைக்கு நைட்டுக்கு மேலே உங்களை உட்கார சொல்ல போறல, நாங்க ஊருக்கு போகிறோம். அப்போ இந்த மக்கள், நம்ம எல்லா மக்களுடைய பக்தி தான் அந்த முருகக்கடவுளுடைய அனுகிரகத்தை இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி கொண்டிருக்கு. இன்னைக்கு கல்யாணத்தை அதுவும் புது மண்டபம் கட்டி இது ஏறுமா அப்படின்னு நினைச்ச இடத்துல இன்னைக்கு சாதித்து காட்டிய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் தலைவர் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை 2வது கும்பாபிஷேகத்தை நடத்தினார். போன 12 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க. தனிமர் அப்பேற்பட்ட இப்ப திருமங்கல் தானம் நடைபெற்று இலகுபூதி பிரசாதம் அதை கையில வச்சுட்டு தூர போட்டுக்கூடாது. வீட்டுல பத்திரமா நம்மளுடைய பீரோலையோ சாமி ரூம்லயோ வச்சிருந்தாலே போறோம். பாத்திர மாத்திரத்தில் பரந்தோடு செய்யும் பத்திரபூதி, அதை கண்ணால பார்த்தாலே போறோம். எல்லா பிணிகளும், எல்லா பில்லி சூன்யம் முருகனுக்கு. அதே போல சொல்ல மறந்துட்டேன், முருகனுக்கு முருகனுக்கு உங்கள் அனைவருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. சேனலை லைக் பண்ணுங்க. பாய் பாய்.